அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ விநாயகருக்கு இப்போ நிறைய இல்லை, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு இதில் விசேஷங்கள் வரும், நிகழ்ச்சிகள். அது மாதிரி நம்ம விநாயகருக்குன்னு சொல்லும் பொழுது விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு வரும். இதில் இந்த சங்கடஹர சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது ஒரு நாள் விநாயகர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார். அப்போ நடனம் ஆடும்போது இதை பார்த்த சந்திர பகவான் கேலி பண்ணி ஏளனமா சிரிக்கிறார். ஓ, இந்த உடம்ப வச்சுட்டா நீ இந்த குண்டு உடம்ப வச்சுட்டு ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்றாரு. கேலி பண்ண உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆஹா, நம்மளையில இப்படி கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நீ என்ன மாதிரியே உன்னோட உடல் இதா போயிடும், அசிங்கமாயிருவேன்னு சொல்லிட்டு சமைச்சிடாரு. சாபம் விட்ட உடனே அவரு உடனே ஓடுறாரு. யாரு, சிவன் பார்வதிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, விநாயகன் பண்ணிட்டாப்ல, இது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னா, இல்லை இல்லை, அவன் தான் முழுமுதற் கடவுள், அவன் என்ன முடிவு பண்ணாலும் அவன் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து பெருமாள்கிட்ட போறாரு, விநாயகனோட மாமாட்ட. அவரும் அதையே சொல்லிடுறாரு. அதையே சொன்னோன்னே இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாம விநாயகன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா உங்களுக்கு மன்னிக்கிறது இயற்கை தானே. அப்போ தப்புன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கன்னு கேட்டவுடனே மன்னிச்சுக்கிறார். மன்னிச்சுட்டு அதாவது பௌர்ணமி கழிச்சு 4ஆம் நாள் வர்ற தேய்பிறை, அந்த சதுர்த்தி திதியில, விநாயகர் பிறந்தது சதுர்த்தி திதி, அந்த சதுர்த்தி திதியில தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு உன்னையவும் என்னையவும் மக்கள் வணங்கணும். உனக்கு நான் உன்னோட கஷ்டத்தை இன்னைக்கு நான் தீர்த்து வச்சிருவேன். அதே நாள்ல என்னைய வணங்குற எல்லோரோட கஷ்டத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஹரன்னா தீர்க்கிறது, தீர்றது. அதனால அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு எப்படின்னா மாலை வேளையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தாராளமா கும்பிடலாம். மாலை நேரத்துக்கு எப்ப வேணாலும் அந்த மாலை நேரத்துல கும்பிட்டுட்டான். அன்னைக்குன்னு காலையில குளிச்சுட்டு விநாயகனோட போட்டு சொல்லி விரதம்லாம் இருந்து நம்ம கும்பிட்டு வந்தோம்னா, அதாவது விநாயகருக்கு முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அருகம்புல்லு கூட அவருக்கு போதும். அருகம்புல்லு, எருக்கமலை, அவர் ஒன்றும் ரொம்ப எனக்கு அதை செய்ய நம்மகிட்ட கேட்கவே இல்லை. முடிந்த அளவு ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம அனுப்பிச்சுட்டு ஒரு, அதாவது எப்படின்னா நெய்வேத்தியம், நம்மளால முடிஞ்ச அளவு நெய்வேத்தியம், ஒரு லட்டோ அல்லது ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று, அவருக்கு எது வேணாலும், ஒரு பொறி, அவல் பொறி கடலையோ, எது சுண்டலோ, எது வேணும், கொலக்கட்டையா, எது வேணாலும் நம்மளால முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம். இல்லை லட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நம்மளால அதுவும் முடியலைன்னா பரவாயில்ல,